வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். திரையில் கணவரை விற்றவர், நிஜத்தில் அண்ணனுடன் திருமணம். இந்த தமிழ் நடிகை யாருன்னு தெரியுமா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. யார் அந்த நடிகை? அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திரையில் தம்பியினுடைய மனைவியாக கணவரை விற்கும் பெண்ணாக நடித்து பின்னால் கணவராக நடித்தவரின் அண்ணனையே திருமணம் செய்து கொண்டார் அந்த நடிகை யாரு தெரியுமா? தமிழகத்தில் பிறந்து பாலிவுட் வரை சென்று முன்னணி நடிகையாக பல வெற்றி படங்களில் கொடுத்து நடிகை உருவங்க தான் ரஜினிகாந்த், கமலஹாசன் இணைந்து பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. திரையிதில் தம்பியின் மனைவியாக கணவரை விற்கும் பெண்ணாக நடித்து பின்னால் கணவராக நடித்தவர் அன்னையை திருமணம் செய்து கொண்டார். அந்த நடிகை இப்போ பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் கடந்த 1997ஆம் ஆண்டு ஜூடாய் திரைப்படம் பாலிவுட்டில் நிலவி வந்த வழக்கமான சினிமாக்கள் முற்றிலும் மாறுபட்டு ஒரு படமாக அமைந்தது. ஒரு மனைவி தனது கணவரை பணத்திற்காக இன்னொரு பெண்ணுக்கு விற்கும் ஒரு செயல்தான் இந்த படத்தினுடைய முக்கியமான கதை. இந்த சினிமா ரசிகர்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. இந்த துணிச்சலான கதைக்களம் ரசிகர்களை கவர்ந்தது. இந்த படத்தின் பாடல்கள் பெரும் வெற்றி பெற்றது. 80-90 பாலிவுட்டில் முன்னணி நட்சத்திரமாக நிகழ்ந்த ஸ்ரீதேவி ஜூடாய் படத்தில் கஜல் என்கிற கேரக்டரில் நடித்திருந்தாங்க. பணத்தின் மீது அதீத ஆசை கொண்ட ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணாக அவங்க தனது கேரக்டரை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தினாங்க. தனது கணவர் அனில் கபூர் பணத்திற்காக இன்னொரு பெண்ணுக்கு விற்கும் அவர் கேரக்டர் நேர்மையாக கேரக்டரில் இருந்து விலகி ஒரு வில்லி கேரக்டராக அமைந்தது. ஸ்ரீதேவியுடைய நடிப்பு துணிச்சலாக அதே சமயம் நுணுக்கமாக இருந்தது. அவரது நகைச்சுவை உணர்வும் வலுவான முக்கிய காரணமாக இருந்திருந்தது. ஜூடாய் திரைப்படம் ஸ்ரீதேவியுடைய படமாக இருந்தாலும் அதில் ஜான்வி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த ஊர்மிளா அனைவரும் ஆச்சரியப்படுத்தியது. அதுவரை கவர்ச்சியான கேரக்டரில் மட்டுமே அறியப்பட்ட ஊர்மிளா இந்த படத்தில் அமைதியான, எளிமையான, உணர்வுபூர்வமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. கஜலின் கணவரை திருமணம் செய்து கொள்ளும் ஜான்வி கேரக்டர் அப்பாவித்தனமான ஆழமான உணர்வுகளையும் அவங்க மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. அனில் கபூருடன் அவரது கெமிஸ்ட்ரி சிறப்பாக இருந்தது. ஸ்ரீதேவியுடைய தீவிரமான கேரக்டருக்கு நேர்மாறாக ஊர்மிளாவோட மென்மையான நடிப்பு பல காட்சிகள் அனைவர் கவனத்தையும் ஈர்த்தது. வெறுமனே ஒரு குடும்ப நாடகம் அல்லாமல் ஒரு பேராசை, உறவுகள், சிக்கல், விதியின் விளையாட்டு ஆகியவற்றை பற்றி ஒரு வலுவான கதை இருந்தது. கதை ஒரு பேராசையின் பயணமாக தொடங்கினாலும் அது இறுதியில் தியாகம் என்று உண்மை உணர்த்து மனமாற்றம் ஆகியவற்றை பற்றி மாறியது. 2 வெவ்வேறு காலகட்டத்தில் சேர்ந்த 2 முன்னணி நடிகைகள் ஒரே திரையில் போட்டி போட்டு கொண்டு நடித்தாங்க. பாலிவுட் ரசிகர்களுக்கு ஒரு அரிய தருணத்தை கொடுத்து ஸ்ரீதேவி தனது வலுவான நடிப்பில் மிரட்டியிருந்தாங்க. பாராட்டுகளையும் இந்த திரைப்படத்துக்கு பெற்றிருந்தது. தெலுங்குல கடந்த 1994ஆம் ஆண்டு வெளியான சுபலன் என்ற திரைப்படத்தில் ரீமேக் தான் இந்த ஜூடாய். தெலுங்குல ஜெகதி பாபு, அமோனி ரோஜா ஆகியோர் நடித்திருந்தாங்க. இந்த படம் தமிழில் இரட்டை ரோஜா என்ற பெயரில் ராம்கி, ஊர்வசி, குஷ்பு நடிப்பில் வெளியாகி இருந்தது. தமிழில் ஊர்வசி நடித்த கேரக்டர்னா ஹிந்தியில் ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க. மேலும் ஜூடாய் படத்தில் ஸ்ரீதேவின் கணவராக நடித்த அனில் கபூர் உண்மையிலே ஸ்ரீதேவின் கணவர் போனி கபூர் தம்பி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.